கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த சின்ன செய்தியின் வேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நற்சான்று வழியில் சாட்சி. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் வசனங்கள் 34-35. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்கப்பட்டவைகளில் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. அன்பானவர்களே, அன்றைய ஜனங்கள் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை கேட்டு தங்களுடைய நிலங்களை விற்று ஒரே இடத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களிடத்தில் ஒரு மனம் இருந்தது, நிறைவு இருந்தது. வசனம் என்ன சொல்லுது? அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைந்திருந்ததில்லை. ஆம், நாம் நம்புகிறதான இயேசு கிறிஸ்து நம்பிக்கைக்குரியவராய் நம் மத்தியில் இருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள், உங்களுக்கு குறைவொன்றும் காணப்படுவதில்லை. நாம் திருச்சபைகளை நேசிப்போம். ஆண்டவராகிய திருப்பணிகளை நாம் நம்புகிற பிள்ளைகளாக இருப்போம். அவைகளெல்லாம் நமக்கு நிறைவையும் ஆசீர்வாதத்தையும் தரும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்களுக்கு குறைவொன்றும் இருந்ததில்லை. இந்த செய்தியை கவனிக்கிறதான உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய தேவன் குறைவொன்றும் இல்லாமல் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.